கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் எழுந்த உடனே என் உள்ளத்தில் அநேக சிந்தனைகள், அநேக எண்ணங்கள் உதித்துக் கொண்டே இருக்கிறது. நம் இருதயம் பல காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் திருமறையிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, Blessed are the pure in heart. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயம் தான் திருக்குள்ளது மகா கேடு உள்ளது என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் சுத்தமா இருந்தா நீ பாக்கியவானாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம தீமையை நினைத்து கொண்டே இருப்போமே, ஆனால் சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறது. நமக்கு எதிராய் வந்த மக்களை நாம் நினைத்து கோபப்பட்டு நினைத்து கொண்டே இருக்கும்போது நம்மையே அறியாதபடி நமது சரீரத்திலே அநேக மாற்றங்கள் வந்து விடுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிபி, சுகர், பலவீனங்கள், கோபம், டென்ஷன், வைராக்கியம், இதெல்லாம் காரணம் என்னன்னா நமது எண்ணங்களிலே பரிசுத்தம் இல்லை. நமக்கு எதிராக யார் வந்தாலும் சரி மன்னித்து விட்டோமானால் நம் உள்ளத்தில் மிகப்பெரிய ஆறுதல் கிடைத்து விடும், மிகப்பெரிய சமாதானம் கிடைத்து விடும். நம் பகையை மனதில் வைத்துக் கொண்டே விரோதித்துக் கொண்டிருப்போமே ஆனால் நம் வாழ்க்கையை அது அழித்து விடும். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம் ஆண்டவர் கூட தரிசிக்க முடியும். நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பாக்கியவானாய் நம் மாற நம் நினைவுகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நமது எண்ணங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வார்த்தையாக வெளிவரும். எதை நினைக்கிறோமோ அதுதான் வெளிவரக்கூடிய வார்த்தைகளாய் மாறும். நல்லதையே யோசிப்போம், நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே நம்ம காரியங்களை செய்வோம். நமக்கு எதிராக என்ன காரியங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அன்பான குடும்பத்தின் மக்களே, என்னைக்குமே நமக்காக நாம் போராடவே கூடாது. என்னைக்குமே நமக்காக நாம் வழக்காடவே கூடாது. என்றுமே நமக்காக நமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி நமது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி விடுவார். நம் இருதயம் எல்லாம் சுத்தமாய் இருக்கும் போது, நம் இருதயம் அமைதியாக இருக்கும் போது, உண்மையாய் இருக்கும் போது நம் வெளிவருகிற வார்த்தைகளும் செயல்களும் பரிசுத்தமாய் இருக்கும். அது பாக்கியவானாய் நம்மை மாற்றும், பாக்கியவதிகளாய் நம்மை மாற்றிவிடும். கசப்பான தீமையான எண்ணங்கள் எல்லாம் விட்டு விடுவோம். இருதயத்தில் பரிசுத்தமான எண்ணங்களையே நாம் வைப்போம். யார் நமக்கு எதிராக வந்திருந்தாலும் அவங்களை பார்த்து புன்முறுவலோடு அவங்களை பார்த்து நேசிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமது சிறையிருப்பை திருப்பி விடுவார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை போல நாங்கள் வாழ்ந்து முடிக்க பலன் தாரும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோமே, இந்த பாக்கியவானாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற நீர் எங்களுக்கு கிருபை செய்வீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.